ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் ருசியாகவும் தேங்காய் ஹல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மூடி தேங்காய் இருந்தாவே பாருங்கள், நிறைய ஹல்வா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் வச்சு எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பப்போ நல்லா வறுத்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து மிதமான சூட்லேயே இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் இப்போவே வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். பாசிப்பருப்பும் கலர் மாறாமல் நல்லா வறுபட்டிருக்கு. அரிசி போட்ட அதே பவுலில் பாசிப்பருப்பையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்த உடனே அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்சாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாருங்கள் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 1 கப் திருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக க்ரீமியான கன்சிஸ்டன்சியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பேஸ்ட் போல் நல்லா அரைச்சிருக்கு. இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். எந்த கப்பில் தேங்காய் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்புக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுட்டு இதில் அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தில் இருந்து பாகுப்பது எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். ஏன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் அரிசி பாசிப்பருப்பு தேங்காவை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதை பேனில் வடித்து சேர்த்திக்கலாம். வெல்லத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். இந்த வெல்லம் பாகு நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துடாதீங்க, அது ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆகிடும். வெல்லம் பாகு நல்லா கொதிச்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற அரிசி தேங்காய் பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆனில் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு கொதி வர அளவுக்கு ஃப்ளேம் ஆன்லேயே இருக்கட்டும். அது வரைக்கும் அப்பப்போ நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கெட்டித்தன்மை வரணும். இந்த ஸ்டேஜில் மிதமான சூட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்துட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற பச்சரிசி கீழே போய் தேங்கி நின்று ரொம்ப கெட்டித்தன்மையாட்டம் ஆகிடும். வாசனைக்காக நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். கெட்டியாகிறதுக்கு முன்னாடியே ஏலக்காய் தூள் சேர்த்திட்டோம் அப்படின்னா தான் கலந்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பச்சரிசி பருப்புலாம் சேர்த்திருக்கிறதுனால எந்த அளவுக்கு சீக்கிரமாகவே கெட்டித்தன்மை கொடுத்துருச்சுன்ட்டு. இந்த தேங்காய் ஹல்வாக்கு நிறைய நெய் சேர்த்த போகிறதில்ல. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்த போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். ஒரே பக்கமாக நெய் ஊற்றாமல் நல்லா பரவலாக ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா கலந்து விடும்போது நல்லா சுலபமாக இருக்கும். எல்லா பக்கமுமே நெய் உருகி நல்லா ஸ்ப்ரெட் ஆனது போல் இருக்கும்.
இப்போ நான் 2வது டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டித்தன்மையாக வந்திருக்குன்ட்டு. தேங்காய் ஹல்வாங்கிறது நல்ல ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்ல கெட்டிமாகி வரணும். 3வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் போட்டிருக்கேன். இது போல் கலந்துட தேங்காயிலிருந்துமே எண்ணெய் ரிலீஸ் ஆகிட்டு வரும். இது போல் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஹல்வா நல்லா கொதிச்சு வந்து சேர்த்தி இருக்கிற நெய், தேங்காயில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆகி நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நெய், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வருது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது போல் கொலன்னு தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு விழுக வச்ச மாதிரி ஃப்ளோ பண்ணி காமிக்கிறேன். ஆறினத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இது போல் ஒட்டாமல் வருதுன்னு. நல்ல சூப்பராக டேஸ்டியான கரெக்டான டெக்ஸ்சரில் தேங்காய் ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் தேங்காய் வச்சு ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.